கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 10வது செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தெற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தெற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இது 10வது குறிப்பு. ஆண்டவருடைய நாமத்துல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போறோம். நான் இங்கிலீஷ்ல முதல் சொல்றேன், அப்புறம் தமிழ். Why must we use his name? நாம் ஏன் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தணும்? இதுதான் எனக்கு செய்தி. இப்ப நிறைய நேரம் சொல்லுவாங்க, இந்த எம்எல்ஏடைய மச்சான் நான். அப்ப அந்த எம்எல்ஏடைய பவரை தன்னுடைய உறவுல இவர் காட்டுகிறார். போன் பண்ணோன்னா நான் மினிஸ்டருடைய மகன், அந்த மினிஸ்டருடைய மகன்கிற ஒரு பேர் வந்த உடனே அந்த மதிப்பு மரியாதைலாம் வேற மாதிரி ஆயிடும். அவன் நடக்கிற தோரணை எல்லாமே அதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னா அந்த மினிஸ்டர் பவர்ல இருக்கிறவர் தான். ஆனா இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்தை பண்புகள், தன்மைகள், கேரக்டர்ஸ் இதான் நம்ம பார்க்க இருக்கோம். ஆண்டோடைய நாமத்திற்குள் இருக்கிற பண்புகள் வாசிப்போமா? யாத்ராகமம் 34வது அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவருடைய நாமத்தை கூறுகிறார். மோசேக்கு ஆண்டோடைய தன்மைகள்ல நிறைய தன்மைகள், இது என்னுடைய தன்மை மோசே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் என்னெல்லாம்ன்றதை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். குறிப்பு என்னன்ற போது உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த தன்மையில என்ன இருக்குன்னா, அறிவு பிளஸ் உறவு. சொல்லுங்க, அறிவு பிளஸ் உறவு. அறிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆண்டவர் தன்மை இதெல்லாம், அதனால என்னுடைய உறவு அவரோட கூட இருக்கும். ஒரு கொடுமைக்காரன் ஒருத்தர் இருந்தான். உதாரணத்திற்கு சந்தன வீரப்பன். அவனுடைய பேருக்கு உள்ளேயே அவன் ஒரு கொலைகாரன், தலைமறைவா இருக்கிறான், தேச துரோகி, யாரையுமே கொல்ல யோசிக்க மாட்டான். என்னென்னமோ தன்மைகள் அந்த பேருக்குள்ள இருக்கிறது. அதுபோல யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது அவர்
கர்த்தர் கர்த்தர். இந்த கர்த்தர் பிதாவாகிய கர்த்தர், குமாரனாகிய கர்த்தர். முதல் நம்பர் 1 இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயவு, சத்தியம் உள்ள தேவன். 5 தன்மைகளை அவர் சொல்லுகிறார். திரும்ப சொல்றேன். தலைப்பு why we must use his name. அவருடைய நாமத்தை நாம் உபயோகிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற 2 காரியம், அறிவு, உறவு. சரி, இந்த குணங்கிறது தன்மை அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த உறவு, அதாவது ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்மை, இரக்கம். பாருங்க, 6வது வசனத்துல அவர் கர்த்தர் ஃபர்ஸ்ட் இரக்கம். இந்த இரக்கம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருத்தன் வந்து இந்த கோசேன் நாட்டில் இருக்கிற மக்களை கடினமையாக வழி நடத்துறான். அயன் ரெஸ்ட், அது கடினமான கரத்துக்குள்ள வச்சு நடத்துகிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்து, என் ஜனம் ஒரு உறவு. நான் சொன்ன அறிவு பிளஸ் உறவு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உறவு அறிவு 2 சேர்ந்து எப்படி வருதுன்னா, நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டியல் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூட்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு, இது அவருடைய இரக்கத்திற்குள்ள இருக்கிற ஒரு காரியம். இப்ப இந்த தன்மை இங்க ஆரம்பிக்குது. தொய்ந்து எப்படி இதை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். இப்ப இவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார். இப்ப ஒரு மனிதனை ஆண்டவர் உண்டாக்குகிறார், உருவாக்குகிறார், தாயின் கர்ப்பத்திற்குமே பிளான் பண்ணிட்டார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20வது வசனம், அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து அழகு அழகு அழகு. மோசேய ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு உண்டு பண்ணுகிறார். அந்த நோக்கத்துக்குள்ள அவருடைய அறிவை நம்ம பார்க்கலாம். அந்த அறிவு என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு செல்ஃபி அப்படியே டக் 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 டக், அது இப்படி மூக்கை இப்படி வைப்பாரு, அதை செய்வார், இதை செய்வாரு. ஒரு கல் பாறைக்கு ஒரு அழகை கொடுப்பார். அது மாதிரி இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய அறிவு உறவின் நிமித்தம் ஒரு மனிதனை சிருஷ்டிக்கிறார். அடுத்து பாருங்க, அந்த இரக்கம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே நைல் நதியில் இருக்கிற முதலுடைய வயிற்றுக்குள்ள போக வேண்டிய மோசைய ஆண்டவர் காப்பாற்றி, எந்த பார்வோன் சட்டத்தை போட்டானோ பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைல் நதிக்கு அதே இடத்துக்குள்ள கொண்டு போயிடுற அந்த இரக்கம் இதைத்தான் செய்ய வைக்குது. 7வது அதிகாரம் 25வது வசனம், 7:25. இப்ப நான் சொன்ன அதே அறிவு உறவு மோசேக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு கூட வருகிறது. சொன்னேன், ஆண்டவருக்கு இஸ்ரேல் மக்கள் மேல ஒரு அன்பு வந்து கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக ஒரு மனிதனை உண்டாக்கியிருக்காரு. அவன் தான் மோசே. 25, தன்னுடைய கையினாலே மோசேக்கு ஒரு அறிவு வருது. என்ன அறிவு? என்னால தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தங்களுடைய சகோதரரை அறிந்த கொள்றார். அவர் நினைத்தார். பாருங்க, ரட்சிப்புங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விடுதலை. புதிய ஏற்பாட்டில் வரும்போது பாவத்திலிருந்து ரட்சிப்பு, பழைய ஏற்பாட்டில் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. அது மோசைக்கு ஒரு நாலேஜ் வந்துச்சு. அது என்னன்னா, என் மூலமாக நான் நாயகன் மோசையின் மூலமா தான் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பாரு. மோசைக்கு வந்துருச்சு. 28வது வசனத்துல, நேற்று நீ அந்த கொலைகாரனை கொன்றது போல எங்களையும் கொல்ல மனதா இருக்கிறாயோ. இது கொலைகாரங்கிற ஒரு பட்டத்தை வச்ச உடனே இவருடைய பெருமையெல்லாம் அடிச்சு கீழே விழுகுது. அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22 மோசை எகிப்துடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டு வாக்கு செய்ய டாப்பரை
அந்த பெருமை வந்துடக்கூடாது. இப்ப இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார், கொலைகாரன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய பிரெயின் நாலேஜ், இந்த உறவு ஒருத்தனை ஸ்பீட் பிரேக் பண்றாரு. இல்லைன்னா நீ அத்துட்டு போயிடுவ, அதனால ஒரு டைட்டில் கொடுக்கிறார், கொலைகாரன். இப்ப கொலைகாரனுங்கிற ஒரு பட்டம் வந்த உடனே நீ இனி எகிப்தில் இருக்க முடியாது, அரண்மனையில் இருக்க முடியாது. ஓடுறார், ஓடி மாமனாட்ட போய் ஒரு அடைக்கலம் ஆகிறார். 32வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த அறிவு, நாலேஜ், தேவனுடைய நாமத்தை குறித்து பாருங்க, என்ன அருமையா இருக்குது. நான், ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நான் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கனு தேவனாகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றிய சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அவனுடைய இப்ப மோசேக்கு ஒரு அறிவு கொடுக்கிறார். என்ன அறிவை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன, முற்பிதாக்களுடைய நான் பிதா அப்படிங்கிறாரு. அப்ப இந்த நாலேஜ் எதுக்காக வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் வழி நடத்தி கொண்டு போறதுக்காக நாமத்தை குறித்த ஒரு அறிவு. 34வது வசனத்துல, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அதை வெடுக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்து, நீ வா. வாங்கிறது ஒரு சிம்பிளான வார்த்தையா இருக்கும். ஆனா போகிறது லேசா கஷ்டமா? எப்ப போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஒரு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், அவர் உறவை காட்டுகிறார், வல்லமையை காட்டுகிறார், நாமத்தை காட்டுகிறார். இப்ப வான்னு சொல்லும்போது ஈஸி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னுடைய குவாலிபிகேஷன் டாக்டர் சிஜித் அலைசாண்டர் எம்பிபிஎஸ். அந்த எம்பிபிஎஸ் மட்டும் இருந்துச்சுன்னா என்னால பல காரியங்கள் செய்ய முடியாது. ஆனா அதோட ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிபிகேஷன் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நான் படிக்கல, ஆண்டவர் எனக்கு சீட்டையும் கொடுத்தாரு, பாஸாக கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாத்தியாரை கொடுத்தாரு, டாக்டர் ஆர் ஷா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப எனக்கு ஒரு பவர் இருக்குது. ஒரு பிராக்சர், அதுக்குள்ள ஒரு வயர் போடணும், அதை கரெக்டா எப்படி போடுறதுங்கிற டெக்னிக் நான் கத்துக்கிட்டேன். இது எப்படி நான் கத்துக்கிட்டேன், எப்படி நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குவாலிபிகேஷன், ஒரு படிப்பின் மூலமாக. அதுபோல இப்ப நம்ம இங்க பாக்கிறோம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 35வது வசனத்துல இன்னும் விளக்குறாரு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35, உன்னை அதிகாரியாகவும் யாதிபன் ஏப்ரனும் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த மோசேயை தானே தேவன் முட்செடியிலே தனக்கு முட்செடியிலே தரிசனமாக தேவன். பாருங்க, ஒரு மனிதனை உண்டாக்குறார், அந்த மனிதனுக்கு ஒரு உறவை கொடுக்கிறார். உறவை கொடுத்துட்டு முட்செடி ஒன்னு காட்டும். இந்த முட்செடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்ட, இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்துக்குள்ள என்ன ஒரு விசேஷமான காரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உறவு இருக்குதுங்க. உறவைத்தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, நாம் ஏன் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும், உறவின் அடிப்படையில். நான் அடிக்கடி எங்க அப்பா இருக்கும்போது, நான் டாக்டர் லைசாண்டருடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது பல சலுகைகள் கிடைக்கும் எனக்கு. அந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு காரணம்னா என்னுடைய தகப்பனுடைய பெயர். தகப்பனோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமா இருந்ததுனால நான் அந்த நாமத்தை உபயோகப்படுத்த முடிஞ்சது. இப்ப முடியாது, அவர் இறந்தார். அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கேரக்டர் குணாதிசயத்தை காட்டுறார். குணாதிசயத்தை எங்க இருந்து காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம், சரி, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 5வது. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவனுக்கு அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த நாமத்துல என்ன இருக்குன்னா, கர்த்தர் இரக்கம் 1, 2வது கிருபை, நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியமுள்ள ஆண்டவர். இவ்வளவும் அதுக்குள்ள இருக்கு. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு நாமத்தை சொல்லிட்டேன். அது என்னன்னா, ஒரு தன்மை என்னன்னா, அது இரக்கம்.
இரண்டாவது தன்மையை பார்க்க போகிறோம். 34வது அதிகாரம் 6வது வசனம். இரக்கம், ரெண்டாவது கிருபை. நம்பர் 2 கிருபை. சரி, கிருபைங்கிறதுக்கு டெபினிஷன் நமக்கு நல்லா தெரியும். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் போடுகிற பிச்சை கிருபை. இது டெபினிஷன். இங்க என்ன தகுதி கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல வாய்க்குள்ள போக வேண்டிய மோசைய எகிப்துக்கு ஒரு 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 அரண்மனைக்குள்ள கொண்டாடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லி இதான் கிருபை. இப்ப நம்ம வசனம் தெரியும், நாம் நிர்மூலமாகாதபடி இருப்பது அப்படியே சுத்த கிருபை. இறக்கத்திற்கு முடியவில்லை. அப்ப இந்த ரெண்டாவது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது. யாத்ராகமம் 33:17 அந்த கிருபையை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி செய்வேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா மோசையை மாத்திரம் தெரிந்து கொண்டு கண்கள் இருந்து கிருபை கொடுத்து, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன். இந்த பேர் சொல்லி அறிந்திருக்கேன் என்று சொல்லிட்டு 19வது வசனம் தள்ளி சொல்கிறான்னா, எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருப்பானோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். ஆண்டோட்ட பட்சபாதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. சரி, நீங்க கேட்கலாம், ஒரு சிலரை ஏன் அதிகமா உயர்த்துறார், ஒரு சிலரை ஏன் கம்மியா உயர்த்துறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு காரணம் இருக்கு. ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீங்க அதை எப்படி செய்றீங்க, அதை எப்படி உங்களால் செய்ய முடியுது, அதுதான் முக்கியம். இன்னைக்கு என்னைய பார்க்கறதுக்கு ஒரு நபர் வந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப என்னுடைய ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருந்த ஆபிரகாம் ராஜபாண்டியன் மகன் வந்தார். ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஆன்லைன் பிரேயர் நடத்துவாரு. இப்ப இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருடைய தனித்தன்மையான ஒரு காணி இது அவங்களுக்கு டைல்யூட் ஆயிடுச்சு. இந்த மக்களை சந்திச்சு காணிக்கை கேட்கிறாங்க. நாங்க அந்த ஊழியம் செய்யறோம், இந்த ஊழியம் செய்யறோம்னு சொல்லி. ஆனா அவர் யார்ட்டையுமே காணிக்கை கேட்க மாட்டார். ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி அப்படி நிப்பார், ஸ்டாண்ட் பண்ணுவார். ஆனா இதான் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தனித்தன்மை, நான் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது. அவர் பல சாட்சிகள் சொல்லியிருக்காரு. அது சொன்னதை திரும்ப சொல்றேன், ஏன்னா ஒரு சிலர் இதை கேட்டிருக்க மாட்டேங்க. ராமேஸ்வரத்துல ஒரு ஆன்லைன் பிரேயர் நடக்குது. அந்த ஆன்லைன் பிரேயர் நடக்கும்போது அவங்க எப்பவுமே அந்த ஏரியாவில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான் அதை நடத்தணும். அவங்க யார்கிட்ட காணிக்கை கேட்கக்கூடாது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வச்சுக்கணும். எங்களுக்கு சாப்பாடு போடுங்க, ஒரு சிம்பிள் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிடுவோம், ப்ரேயர் பிடிச்சோம். இதான் அவங்களுடைய ரிக்வெஸ்ட். அப்போ இவர் ஒரு 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 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுவார். அங்கே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார். எங்கள் ப்ரேயர் போகிறவங்களுக்கு நீங்கள் முள்ளு மீன் போடக்கூடாது, துண்டு மீன் தான் போடணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் சொன்னார். அப்போ அங்கே இருக்க இது சீசன், முள்ளு அதான் அந்த சாலை மீன் இந்த மாதிரி முள்ளா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சீசன், துண்டு மீன் கிடைக்காது அப்படின்னு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த விசுவாசம் கரெக்டா பிரேயர் முடியுது. அடுத்த நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே அவங்க சாப்பாடு போடுவாங்க. அன்னைக்கு கரெக்டா ஒரு விசுவாசியுடைய ஒரு வலையில 34 கிலோ உள்ள ஒரு பாறை மீன் விழுந்துருச்சு. அதை அவங்க ஒரு ட்ரை சைக்கிளில் வச்சு கொண்டாடுறாங்க. பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முடிவே இல்லை, நான் ஸ்டாப்பாக பொறிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, அவரே ராஜபாண்டியன் சொல்கிறாரு, இந்த ஒரு மீன் ஒரு காலத்தில் இம்புட்டு கோண்டா இருந்திருக்கும் பாறை மீன் குட்டி. ஆனால் அது எப்படி வளர்ந்துருக்கு சொல்லுங்க, இன்னொரு மீனை சாப்பிட்டு இன்னொரு குட்டி மீனை சாப்பிட்டு இந்த பாறை மீன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிடுச்சு. இது 35 கிலோ வர ஆண்டவர் கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றி அதை வளர்த்து இது வேற யாருடைய வலையிலையால விழுந்தா அவன் அன்னைக்கு ₹1,00,000 சம்பாதிச்சிருப்பான். ஆனால் கரெக்டா ஒரு விசுவாசி வேண்டிய வலையில விழுந்து எப்ப வரணுமோ வந்து சேர்ந்துருச்சு. இதுதான் வித்தியாசம். அவர் சொன்ன சாட்சி அங்கதான் 6 நிற்பார். இதுக்கு காரணம் என்ன? கிருபை. இது யாருடைய ஒரு என்ன சொல்றது, என்னுடைய திறமைன்னு சொல்ல முடியாது.
சரி, முதலாக யாருக்கு ஆண்டுடைய கண்கள்ல இருந்து கிருபை கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா ஃபர்ஸ்ட். ஏன் கிருபை கிடைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி இருக்கிறான்? நீதிமானும் உத்தமனா இருக்கிறான். இப்ப ஆண்டவர் நம்புறார் நோவாவை. என்ன நம்புகிறார்னா, நான் இவன்ட்டு ஒரு வேலை சொல்லுவேன். என்ன வேலை சொல்லுவேன்? ஒரு பேழையை கட்ட சொல்லுவேன். அங்க பீச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு கப்பலை கட்டணும், அதுக்குள்ள ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் நான் சொன்னா இவன் செய்வான். நிச்சயம். அந்த நிச்சயம்னால அவர் என்ன கொடுக்கிறாரு? 18வது வசனம் தங்களை வாசிக்கிறேன். 6:18. ஆதலால் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரர் மனைவி வேலைக்குள் பிரவேசிக்கும். உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு கவனம். சரி, இது 2வது குறிப்பு உங்களுக்கு நான் காப்பிச்சிட்டேன், கிருபை. 3வதாக நம்ம பார்க்கிறோம், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல நீடிய சாந்தம். நீடிய சாந்தங்கிறத எப்படி நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளும் யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு கட்டளைய மிக மிக தெளிவா கொடுக்கிறார். 17வது வசனம், யாத்ராகமம் 34:17. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டாம். கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டாரா? சொன்னா என்ன செய்யக்கூடாது? நோட்டா நோதான். 12வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நீ போய் சேகிற இடத்துல குடியவர்கள் உடன்படிக்கை பண்ணி போய் வச்சிரு, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து. அதனால நீ தனியா இருக்கணும். நான் கண்மலை உச்சிலிருந்து பார்ப்பேன், நீ அந்த ஜனத்தில் கலக்கக்கூடாது. ஸோ கிறிஸ்டல் கிளியாக விக்ரம் வரக்கூடாது. 32வது அதிகாரம் யாத்ராகமம் 32 4வது வசனம் பாருங்க. மோசே மலை பெற்றார். ஆரோன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பொன் கற்குண்டியை வார்ப்பித்தான். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யலாம். ஆனா செஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு என்ன செஞ்சிருக்கா, ஒரே ஒரு அடிதான், நீ உயிரோடே இருக்கக்கூடாது. ஆரோன் ஸ்பாட்ல டெத்தா இருக்கணும். எப்ப? ஸ்பாட்ல டெத்தா இருக்கணும். இதுங்கதான் நீடிய சாந்தத்தை நம்ம பார்க்கலாம். 32வது அதிகாரம் 35வது வசனம் 34-35. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்னதை செய், எனக்கு என்னுடைய தூதனார் போவாரு. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்து நிறுத்தும், கர்த்தர் அவளை உபாதித்தார், அவர்களை உபாதித்தார். நீடிய சாந்தத்தை பார்த்தீங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார். அதை காட்டுகிறேன், தினாவட்ட வந்துடாதீங்க. அவர் இப்படி இருப்பாரு, ஒரே நேரத்தில் ஒரு அடி போட்டோம்னா நம்மளால நிக்க முடியாது. அதுக்காண்டி நானும் நைஸா செஞ்சு பார்க்கணும். தயவு செய்து செய்யாதீங்க. அடி விழுந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. சரி, அடுத்த குணாதிசயம் மகா தயவு. மகா தயவு. இந்த மகா தயவை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமும் எடுத்துக்கோங்க. 12வது அதிகாரம் 3வது வசனம். 12:3. ஒரு மனிதனை உண்டாக்கிட்டார். இந்த மோசே ஒரு காலத்துல ஒரு எகிப்தனை அடிச்சு கொன்னாரோ, இப்ப அந்த ஆளை மாத்துறாரு. மகா தயவுங்கிற அவருக்குள்ள ஊத்துறாரு. ஊத்தி 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 மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். இந்த சாந்த குணங்கிற ஒரு குணத்தை அந்த தயவுக்குள்ள உள்ளது ஊத்திற. ஒரு உதாரணத்துக்கு, எங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில ஒரு சில சர்ஜன்ஸ் இருப்பாங்க. அவங்க சர்ஜரி பண்ணான்னா அந்த டெக்னிக்கை பார்க்கணும், அப்படியே பண்ணுவாங்க. காரணம் என்ன? அவங்க பிறக்கும்போது கற்றுக்கிட்டாங்களே. அவங்க ரிப்பீட்டடாக செய்து 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 செய்து
அவங்களுக்கு இது வந்து ஒரு சைல்டு பிளேன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. அதுபோல குலகாரனா இருந்த மோசைய இந்த மகா தயவை ஊத்தி என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் மேகதூணில இறங்கி கூடாரம் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவர்கள் போனார்கள். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு 9வது வசனத்துல கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். சரி, இந்த மகா தயவு நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரோன் இருந்துச்சு. ஆரோன் அதை எப்படி சுதாரிச்சுக்கிட்டா அவருக்கு அது ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதாவது இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு 50 பிள்ளைகள் இருந்தா 50 பிரில்லியண்டா இருக்குமா? ஒரு 10 கிரீமா இருக்கும், ஒரு மார்க் கூட குறையாது. ஒரு சில மக்கு இருக்கும், சில எங்களை மாதிரி ஆவரேஜ் இருக்கும், இங்கிட்டான் இருக்கேன். ஆனா இங்க ஆரோன் பிரில்லியண்டா ஆன் பண்றாரு. என்ன பண்றாரு பாருங்க, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கின பின்பு மிரியாம் உறைந்த மலையை போன்ற வெண்மையான குஷ்டரோகி ஆனார். ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது குஷ்டரை கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவர். இதாங்க இந்த தயவை ஊத்துனதுனால என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. நானும் எங்க அக்காவும் சேர்ந்துதான் மோசையை திட்டணும். ஆனா ஆண்டவர் அக்காவை குஷ்டு வைக்கிட்டாரு. இப்ப நான் என்னை தாழ்த்தணும். மோசே என் தம்பி, ஆனா நான் என் தம்பி அடே அப்படி கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடாரு பாருங்க, என் ஆண்டவரே நாங்கள் புத்தீனமாய் இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரு, தாயின் கர்ப்பத்தில் இருந்தார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பயங்கர சண்டை போட்டாங்க. 2 கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினார, எங்களை கொண்டு பேசலையான்னு சொல்லி போட்ட உடனே கர்த்தர் மிரியால குஷ்டரோகின உடனே இப்ப எந்த மோசைக்கு விரோதமா பேசினானோ ஆரோன் அப்படியே தர மட்டும் கொடுத்துட்டார். ஆண்டவரே அப்படிங்கிறாரு, இவர் கிஞ்சிறாரு. இங்கதான் அவன் தயவா பார்க்கணும். நினைச்ச நேரத்தில் நிச்சய மாட்டாரு, மாற்ற மாட்டார். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்துல சத்தியம் உள்ள தேவன்கிற நம்ம பார்க்கணும். சத்தியம் உள்ள தேவன். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். 23:19. யாத்ராகமம் என்னாகமம் தப்பா சொல்றீங்க. என்னாகமம் 23:19. இது அவருடைய தன்மை. சத்தியமுள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தை நிறைவேற்றும், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. அப்ப அவர் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்ட்டாரு. இப்ப பீலியாமானால சபிக்க முடியல. காரணம் அவர்களுக்கு எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21வது வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதில்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கதும் இல்லை. அக்கிரமும் இருக்குது, குற்றமும் இருக்குது, பார்க்க மாட்டேங்கிறார். ஒரு சில வாத்தியாருக்கு பெட் ஸ்டூடெண்ட் இருக்கணும். எங்களுக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. எங்க ப்ரொஃபசர் ஆராஷாக்கு நான் பெட். அவருக்கு ஒரு சில நேரங்கள்லாம் என்னை அப்படியே கண்டுக்கிட மாட்டார். எல்லாருக்கும் தெரியும் இவன் பெட்டு, அதனால கொஞ்சம் நம்ம இவன்ட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் தட்டிலாம் காட்டுவாங்க. நான் கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகக்கூடாது. பாஸ் ஆகிறது எங்க ஆண்டவர், அப்பெல்லாம் ஆண்டவர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஆராஷாட்டு இருந்து எனக்கு ஒரு தயவு வரணும். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இருக்குது அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாயின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குது. சத்தியம் உள்ள தேவனுக்குள்ள நம்ம இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் ஆண்டவர் கொடுப்பார். இல்ல இன்னொரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா, மீகா 7வது அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 108:0. மீகா 7வது அதிகாரம் 14வது வசனம். அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கார்மேல் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உம்முடைய சுதந்திரமாகிய மந்தை உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே மேய்த்தல். இந்த கோலில் மேய்ப்பாரு, அது எந்த சத்துரும் வர முடியாது, தொட முடியாது. காரணம், அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர்கிட்ட இருந்து எதுவுமே செய்ய முடியாது. 5வது வசனத்துல பாருங்க, நீ யாருங்க? நீ நம்ம தான் சொல்றாரு. ஈப்திலே தேசத்திலே புறப்பட்ட நாட்கள் இருந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணு. அதிசயம், இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிற அதிசயம். பேசுறேன், வசனத்தை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்? தேவனுடைய நாமத்தை உபயோகிக்கணும். சரி, ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போவேன். எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 6 to 7. எஸ்தர் 3:8. இப்ப சத்துரு அடிச்சு நிர்மூலமாக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தருடைய உண்மை, அன்பு எல்லாம் சேர்ந்துங்க ஆக்ஷன் வருது. பார்த்தா 6 குறிப்பு உள்ள வந்துருச்சு. அப்பொழுது ஆமான் அகஸ்வர ராஜாவுக்கு, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு அருவருப்பான மக்கள் இருக்காங்க, விகற்பமா இருக்குது, அவர்கள் அழிக்கணும், அவர்களை அழிச்சு போடணும். அப்ப இதுக்கு ரெடிங்கிறார். முத்திரையெல்லாம் போட்டாச்சு. அந்த வேடிக்கை பார்ப்பாரா? நோ, ஆக்ஷனுக்கு வந்துருவார். இந்த சத்ருவை என்ன செய்தார்னா, அவனை அழிச்சிட்டு அந்த தேசத்துக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 17வது வசனத்துல, நம்முடைய தேவன் ஒரு மகா தயவு உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், பொய் சொல்ல மாட்டார். அதனால தேசத்துக்கு என்ன கிடைச்சதுன்னா 8:16 இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எஸ்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எஸ்ரா சிறிய ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி ஜிஹெச்ல இருக்காரு என்று ஜானகியம்மா சொன்னார்கள். அவருக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வருஷத்தை ரத்த கொட்டகை முடி மறைத்து காத்துக்கணுங்கப்பா. எந்த வான்கண்ணும் பொறாமையும் எரிச்சலும் ஆவியும் மகனை தொடாதபடி உடைய கிருபையின் கரத்துக்குள்ள முடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை நீர் உங்களுடைய கிருபையின் கரத்திலே வைத்து எந்த ஒரு தவறில்லாதபடி திரும்ப முழு பலத்தோடு எழுந்தி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.